இதில் ரசூலா என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்க பாருங்க, உங்கள் தீனை அப்படிங்கிறாங்க. உங்கள் தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வந்தாங்க. அப்போ தீனில் 4 சப்ஜெக்டும் வந்துருச்சா? அப்போ தீனில் ஒன்று பிரிச்சா என்னது? குற்றம். தீனை பிரிக்காதீங்க ரசூல் குர்ஆன்ல வருதா இல்லையா? தீனை பலவாறாக பிரித்தவர்களில் நீங்கள் சேராதீங்க. யார் கிலாஃபத் வேணாங்கிறான் அவங்க கூடவும் சேரக்கூடாது. புரியுதா? யாராவது அக்கீதா வேணான்னு சொல்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது. யாராவது வணக்க வழிபாடு வேணாங்கிறாங்களா அவங்க கூடவும் சேரக்கூடாது. யாராவது மறுமை நாளுடைய முன்னறிப்பு வேணாங்கிறாங்களா அவங்களோடவும் சேரக்கூடாது. இதை 4மே கம்பைன் பண்ணி ஒரு நாலேஜ் யாராவது வச்சிருக்கிறானா? இந்த 4 டாபிக்குமே தேவைன்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்களா? அதுதான் நாலேஜ். அவங்ககிட்ட தான் நம்ம பாடம் கற்றுக்கணும். அப்போ தீனை பிரிக்கக்கூடாதுன்னு குர்ஆன் பேசுது இல்லை? 30 அத்தியாயத்தில் 32வது வசனம், 6வது அத்தியாயத்தில் 159வது வசனம். இப்போ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது முன்னறிப்புகளுடைய வெயிட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ இதிலே கூடுதலாக ஒரு தகவல் சொல்லிடுறேன். என்னன்னா, ஏன்னா இந்த ஹதீஸ்களை வச்சு வார்த்தை விளையாட்டுகள் இப்போ நடந்துட்டு இருக்கு நிறைய. இந்த ஹதீஸ் அப்படி